செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. உடைய வார்த்தை எங்களை தொடட்டும். இன்னுமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு படி முன்னேறி செல்வதற்கு கர்த்தாவே நீர் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோட கூட பேசுங்க. உற்சாகமாக அப்பா உடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தனை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கடந்த வாரத்தில் நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் ஞாபகம் இருக்குது? போன வாரம் நான் ஒரு சத்தியத்தை கேட்டேன், அது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறவங்க உங்களுடைய கரத்தை உயர்த்தலாம். எத்தனை? 3 பேர் தூக்கிருக்கீங்க. 4, 5, அப்புறம் 5 பேருக்கு தான் ஞாபகம் இருக்குங்களா? மீதி பேருக்கலாம் எனக்கு தெரியும் பிரதான நான் கையெல்லாம் தூக்க விரும்பல, ஏன்னா எனக்குள்ள ஒரு தாழ்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே. போன வாரம் என்ன சத்தியத்தை நம்ம கேட்டோம்? எதை பற்றி? சூசன் சொல்லி கொடுத்துட்டாங்களா? ஓகே. போன வாரம் எதை குறித்து நம்ம கேட்டோம்? பரிசுத்தத்தை பற்றி நம்ம என்ன பண்ணோம்? தியானித்தோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடிக்கு திருவாசகத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நம்ம வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நம்ம அதை செய்யலை அப்படின்னா நாமே வஞ்சித்து கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வசனத்தை கேட்டு அதன்படி கை கொள்ளுகிறவன் அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மையையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொள்வான். நம் சபைக்கு வர்றது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து வருகிறோம். ஸோ அதனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதை நம்ம கை கொள்வதற்கு நம்மை விட்டு கொடுக்கணும், அதுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு 3 பகுதிகள் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3 விதமான பகுதிகள் என்னென்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம். ஒரு மனிதனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்குது. இந்த சரீரத்தை நம்ம உடனடியாக நம்ம பார்த்துறோம். ஒரு மனிதனை பார்க்கும்பொழுது சரீரத்தை நம்ம ஈஸியாக பார்த்துடுறோம். அவங்களுக்குள்ள ஆத்துமா இருக்குது, அவங்களுக்குள்ள ஆவி இருக்குது. ஆத்மாவையும் ஆவியும் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியலனாலும் ஒரு மனிதனுடைய சரீரத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லியிருந்தார், ஆதாமுக்கு எவளுக்கும் அந்த புசிக்க தகாத அந்த கனி, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் நீ என்ன பண்ணாத, புசிக்காத. நீ அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ சர்ப்பம் பேசுது, பிசாசு பேசுகிறான். என்னென்னா, அந்த கனியை நீ புசிக்கும் பொழுது நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பொய்யை என்ன பண்ணுறான், பிசாசு சொல்கிறான். அதை நம்பி ஆதாம் ஏவலும் பாவத்தில் விழுறாங்க. அப்படி அவங்க பாவத்தில் விழுந்தபோது அவங்களுக்குள்ள பல மாற்றங்கள் நடைபெற்றது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஆவி மரித்த நிலைமைக்கு போயிடுச்சு. அவங்களுடைய ஆவி மரித்த நிலைமைக்கு போயிடுச்சு. அவங்க ஆத்துமா அது ஒரு அது அந்த ஆத்துமாவில் தான் நன்மை தீமை எல்லாமே வந்துடுது. அவன் பாவத்தினுடைய எண்ணங்கள், பாவத்தினுடைய காரியங்கள் நிறைந்தவனாய் அவன் ஆத்துமா பாதிக்கப்பட்டு விடுகிறது. அதே போல் ஒரு மனிதனுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டுச்சு. எப்படி நம்ம சில நேரங்களில் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆவி செத்து போச்சுங்க, உள்ளான மனுஷனால தான் இருந்தான், ஆனால் ஆவி தான் செத்து போச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் மரித்தவனாய் மாறிவிட்டான் என்று நம்ம நினைக்கிறோம். ஆவி மாத்திரமல்ல, அதனுடைய பாதிப்புகள் அந்த மனிதனுடைய சரீரத்திலும் ஏற்பட்டது. அந்த பாதிப்புகள் அந்த மனிதனுடைய ஆத்மாவிலும் ஏற்பட்டது. ஓகே. அதனால தான் மனுஷனுக்கு மரணம் ஏன் வந்தது? இந்த உலக பிரகாரமான அந்த மரணம், சாவு எப்படி ஒரு மனிதனுக்கு வந்ததுன்னா, அந்த பாவத்தின் மூலமாக தான் இந்த மனு வர்க்கத்துக்கே அந்த மரணம் பிரவேசிச்சது. அப்படி சரீரம் மரணத்துக்குள்ளே போனது. அது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தில் பலவிதமான நோய்கள், வியாதிகள், வலிகள், வேதனைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, அன்றைக்கி அந்த மனுஷன் செஞ்ச அந்த ஒரு பாவத்தின் விளைவாக இந்த மனிதனுக்குள்ள இந்த சரீரத்தில் பலவிதமான வியாதி, நோய், வலி, வேதனைகள் உண்டானது. ஆத்மாவிலும் கேடுபாடு உள்ள ஆத்மாவாய்
அவன் ஆத்மாவில் மாறி போனான். அவனுடைய எண்ணங்கள் சரியில்லை. நித்தமும் அவனுடைய எண்ணங்கள் பொல்லாததாக இருக்கிறது கர்த்தர் கண்டு விசனம் அடைந்தார் என்று ஆண்டவர் சொன்னார். வார்த்தை வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவனுடைய சரீரத்திலையும் பலவிதமான மாற்றங்கள் உண்டாயிடுச்சு, ஆத்மாவிலையும் பலவிதமான தீமையான மாற்றங்கள் உண்டாயிடுச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவியிலையும் அவன் மரித்து போனவனாய் மாறிவிட்டான். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்த போது ஆண்டவர் நமக்காக மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மீட்பை உண்டு பண்ணினார். இதை நீங்கள் தொடர்ந்து அப்படி நான் சொல்கிறத அதை கவனிச்சிட்டே வரணும், அப்போ தான் புரியும். திடீர்னு வீட்டில் இருக்கிற காரியங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா இது எல்லாத்தையும் விட்டுருவோம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காமல் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாயிடுச்சு. வசனம் சொல்லுது, ஒருவனுக்கு 2 கொரிந்தியர் 5:17 எடுக்க தேவையில்ல, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுடைய ஆவி புதிதாக மாறிவிட்டது என்று வேதத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சுப்போ? புதுசாகிடுச்சு. ஃப்ரெஷ் ஸ்பிரிட். அவனுடைய ஸ்பிரிட்டு தேவனால் பிறந்தவனாய் அவன் மாறிடுறான். மறுபடியும் பிறந்தவனாய் அவன் அவனுடைய ஆவி புதிய ஆவியாக மாறிடுச்சு. அந்த ஆவியில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மீட்பு அந்த ஆவிக்கு ஒரு மீட்பு உண்டாயிடுச்சு. ஆவிக்கு ஒரு மீட்பு உண்டாகிவிட்டது. அதே போல் ஆத்மாவுக்கும் மீட்பை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். இந்த ஆத்மாவுக்கு எப்படி மீட்பு உண்டாகுதுன்னா, ஒரே நாளில் நடக்கலை. அனுதினமும் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அனுதினமும் நம்முடைய ஆத்மா மறுரூபமாக்கப்படுகிறது. எப்படி மறுரூபமாக்கப்படும் அப்படின்னா, இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் கேட்க 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 என்ன ஆகுனா, நம்முடைய ஆத்மா அது தேவனுக்கு உகந்ததாக, தேவனுக்கு ஏற்றதாக மாறிக்கொண்டே போகும். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறதில்ல. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது நான் ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் என்ன ஆகிடுறேன்? இயேசப்பாவோட பிள்ளையாக மாறுறேன். என்னோட ஆவி அன்றைக்கே புதிதாக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த ஆத்மா புதிதாக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் புதிதாக கொண்டே நம்ம செல்லணும். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. ரோமன் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு அது நல்லா புரியும். ரோமன் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம ஒருத்தர் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்ற பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மனம் புதிதாகணுமா? இந்த மனம் புதிதாகணும். இந்த மனம் புதிதாகணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இந்த ஆத்மா கேட்டுக்கொண்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை இந்த ஆத்மா கேட்க 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 தானாக இந்த ஆத்மா என்ன ஆகும்? புதிதாகும். இந்த மனசு புதுசாகும். என் பையன் நல்லா தாங்க இருந்தான், ஆனால் அவன் கூட சேர்ந்து தானே ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. என்ன பின்னணி? ஒரே வார்த்தையில் அவர் சொல்லி முடிச்சிட்டார். என்ன சொல்லிட்டார்? என் பையன் நல்லா தாங்க இருந்தான், அந்த பையனோடு சேர்ந்து தான் என்ன ஆகிட்டான், அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார். ஆனால் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என் பையன் நல்ல பையன்தான், ஆனால் இவன் இந்த கெட்ட பையன் என்ன பண்ணான்? நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்து சொல்லி 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 டெய்லி சொல்லி கொடுத்து டெய்லி கூட்டின்னு போயிட்டு டெய்லி சில காரியங்கள் கற்றுக் கொடுத்து அவன் மனசை என்ன பண்ணிட்டான்? மாற்றிட்டான். அப்போது அனுதினமாக என்ன பண்ணுறான்? அவனோட நட்பு இருக்கும் பொழுது, தீய மனிதர்களோடு கூட, தீய நண்பர்களோடு கூட ஒரு நட்பு உறவு உண்டாகும் பொழுது அவங்க சொல்லி 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 நம்ம மனசே கம்ப்ளீட்டாக இப்போ என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. இப்போ சொன்னாலும் அவன் கேட்குற நிலமையில இல்லை, அந்த அளவுக்கு போயிட்டான். இது மனசுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காரியம், ஒரு ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காரியம். அப்போது ஒரு ஆத்மா என்ன பண்ணணும்? எந்த ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப அந்த ஆத்மாவுக்கு சொல்கிறோமோ அந்த ஆத்மா அந்த வார்த்தைக்கு நேராக திரும்பும். அப்போ இதே போல் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்மாவுக்கு சொல்ல 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 இந்த ஆத்மா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அது புதிதாகி கொண்டே போகும். அதனால தான் சபைக்கு வாங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சபையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல,
ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமையில், வியாழக்கிழமையில், வெள்ளிக்கிழமையில், எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அப்படிதானுங்கப்பா? எல்லா எல்லா ஜெப கூட்டங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது, பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இந்த வார்த்தை உள்ள செல்ல 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 நம்முடைய ஆத்மாவில் ஒரு மறுரூபம் உண்டாகும். நமக்கே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய நாடுவோம். ஆண்டவருக்கு பிடித்த காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம செய்ய விரும்ப மாட்டோம். எனக்கு இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படி வந்துச்சுன்னா நமக்கே தெரியல, ஏதோ நடந்துச்சு. இந்த வார்த்தை உள்ளே போய் போய் நம்ம மனசு என்ன பண்ணியிருக்காது, மாற்றிருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நாள் பிரசங்கம் என்னென்னா, ஆவியை குறித்ததான ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ண போகிறதில்ல. இந்த ஆத்மாவை குறித்த, இது ஆத்மாவை பற்றி பேசலாம், பட் இன்னைக்கு பிரசங்கம் அது இல்லை. சரீரத்தை குறித்து தான் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரீரத்துக்கும் இந்த பரிசுத்தத்துக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. போன வாரம் பண்ண அந்த பிரசங்கம் இந்த வாரம் கொஞ்சம் கனெக்டடாக தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப பொருந்தும். இந்த சரீரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நமக்கு ஒரு மீட்பு நம்மளை ஆவியிலையும் உண்டாச்சு. அதை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவங்களுக்கு தான், விசுவாசிக்காதவங்க இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிட்டார், அதனால் உலகத்தில் இருக்க எல்லாரும் மாறிட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அதை யார் விசுவாசித்தார்களோ, அதை யார் நம்பினார்களோ, அதை யார் அறிக்கை செய்தார்களோ, யார் அதற்கு விட்டு கொடுத்தார்களோ, அந்த காரியத்துக்கு அர்ப்பணித்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஆவியிலும் மாற்றம் ஏற்படுகிறது, ஆத்மாவிலும் மாற்றம் ஏற்படுகிறது, சரீரத்திலையும் மாற்றம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. நான் கூட ரொம்ப நாள் என்ன யோசிச்சிருந்தேன்னா, இந்த சரீரம் விழுந்து போன சரீரம், இதில் பாவம் தான் இருக்குது, அசுத்தங்கள் தான் இருக்குது, அதனால் இந்த சரீரத்தில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும்பொழுது ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுதில் நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போது முதலாவது மரித்தவர்கள் பூமியிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அவர் மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் சரீரத்தை தரித்தவர்களாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம கூட என்ன பண்ணுவோம், மகிமையின் சரீரத்தை தரித்து கொள்ளுவோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தான் அந்த சரீரத்தில் மாற்றங்கள் உண்டாகும். அது வரைக்கும் அந்த சரீரத்தில் நோய், வியாதி, பலவீனங்கள் இதெல்லாம் உண்டாயிருக்கும் போல் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் கூட சில மாற்றங்கள் இயேசுவை நம்புவதன் மூலமாக, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதன் மூலமாக, அவருடைய வசனத்திற்கு நம்ம விட்டு கொடுப்பதன் மூலமாக நம்முடைய சரீரத்திற்கும் சில நன்மைகள் உண்டாகிறது. நன்மை இந்த உலகத்திலேயே நமக்கு ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நம்ம நித்தியமான இந்த அதுக்காக இந்த உலகத்தில் மரணம் இல்லையா, மரணம் இருக்குது. இந்த சரீரம் கண்டிப்பாக மண்ணுக்கு கண்டிப்பாக திரும்புகிற காரியம் இருக்குது. ஆனால் அந்த சரீரத்தினுடைய மீட்பு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த சரீரத்திற்கு மீட்பு உண்டாகிறது. ஆனால் அதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் இந்த சரீர பிரகாரமாக நம்ம சுகமாக வாழ வேண்டும், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதன்படி நடக்கும் பொழுது இந்த சரீரத்திற்கும் நன்மையான காரியங்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வசனத்துக்கு வருவோம். வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சரீரம் அது உங்களுக்கே சொந்தம் அல்ல. நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆசைக்கு, நம்முடைய விருப்பத்திற்கு நாம் பயன்படுத்துகிறபடினால இந்த சரீரத்தில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வலி, வேதனைகள், நோய் எல்லாமே உண்டாகிறது.
ஆனால் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இந்த சரீரத்தை கர்த்தன் மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி மீட்டெடுத்து? சிலுவையில் ரத்தத்தை சிந்தும் பொழுது அந்த நம்முடைய ஆவிக்காகவும் சிந்திருக்கிறார், நம்முடைய ஆத்மாவுக்காகவும் ரத்தத்தை சிந்திருக்கிறார், நம்முடைய சரீரத்திற்காகவும் ரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த சரீரத்துக்கு ஒன்றும் நடக்காது அப்படிலாம் கிடையாது. இந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஒரு பாட்டு கூட போகிறோம், எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும் நம்ம பாடுறோம். இந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது இந்த சரீரம் ஒரு பிளஸடான சரீரமாக அது மாறும். இந்த சரீரம் கர்த்தருக்கு பிரியமான சரீரமாகவும் இருக்க முடியும், அல்லது அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரமாகவும் இருக்க முடியும். அது நம்ம கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன முடிவுகளை எடுக்க போகிறோம், என்ன தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம் என்றதை நம்ம யோசிக்கணும். நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை, வசனங்களை நம்ம வேதத்தில் அவர் எழுதி கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, இந்த சரீரம் உங்களுடைய சரீரம் அது உங்களுக்கு சொந்தம் அல்லன்ற. உங்களுடைய சரீரம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. அப்போ நானா யோசிக்கணும், என் சரீரம் எனக்கு சொந்தம் கிடையாது, இந்த சரீரம் எனக்கு சொந்தமான சரீரம். நான் இஷ்டப்படி இந்த சரீரத்தை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த சரீரத்தை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ இது தேவனுக்குரிய சரீரமாக இருக்குது. முன்னாடி இதை உலக பிரகாரமாக பயன்படுத்தி கொள்ளலாம். என் சுய ஆசைக்கு, விருப்பத்துக்கு, இச்சைக்கு ஏற்றபடி இந்த சரீரத்தை முன்பதாக நான் பயன்படுத்தி கொள்ளலாம். அது விழுகையினுடைய ஒரு சரீரம். இப்போது ஆண்டவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு தெரிவித்திருக்கிறார். இப்போ நான் புரிந்து கொள்கிற காரியம், இந்த சரீரம் என்னுடைய சரீரம் இல்லை, இது கர்த்தருக்குரிய சரீரம், இது தேவனுக்குரிய சரீரம். அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன, இந்த சரீரத்தை குறித்த ஆண்டவருடைய சித்தம் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நிச்சயமாக இந்த சரீரத்தின் மூலமாக நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அநேக ஆசீர்வாதங்கள். இந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பலன், ஆரோக்கியம், சுகம் இருந்துச்சுன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை கூட ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரன் நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல வருஷமாக எனக்குள்ள ஒரு தலைவலி வருது. அந்த தலைவலி வந்துருச்சுன்னா மரணத்தை ருசி பார்க்குற மாதிரி இருக்கும். வந்துச்சுன்னா அந்த வலி தாங்கவே முடியாது. அந்த வலி தாங்கவே முடியாது. மரணத்தை ருசி பார்க்குற மாதிரி இருக்கும். மரிக்க போகிறவங்களுடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. சரி, இப்போ இருக்கானா, இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குன்ற, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வலி. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சரீரத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த வலியினால் அவரால் நல்லா வேலை செய்ய முடியல, நல்ல வேலைக்கு போக முடியல, நல்ல சம்பாதியத்தை பண்ண முடியல. அவருடைய தாட் என்ன வருதுங்க, ஐயோ நம்ம என்றைக்கு இருந்தாலும் மறிச்சிடும் போல இருக்குது. நல்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு விட்டா நம்ம இல்லைனா கூட நம்ம மனைவி பிள்ளைகளை அப்படியே கொஞ்சம் உயிரோடு இன்னும் கொஞ்சம் நல்லா வாழலாமே, நான் இல்லாத இடத்துல அந்த இன்சூரன்ஸ் கொஞ்சம் காப்பாற்றும் அப்படின்ற எண்ணங்கள் அவருக்கு உண்டாயிருக்குது. இன்சூரன்ஸ் போகிறது நல்லது தான், தப்புன்னு நான் சொல்ல வரல. அவருக்கு அந்த யோசனைகள் எப்படி வருது அப்படின்னா, நம்ம இருக்குமோ இருக்க மாட்டோமோ, காரணம் இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீன நிமித்தமாக அவர் என்ன முடிவுக்கு வந்துடுறாரு அப்படின்னா, நம்மளால் ஒழுங்காக சம்பாதிக்க முடியாது, நமக்கு குடும்பத்தில் நல்லா வருமானம் இருக்காது, அவ்வளோதான், ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் தெரியுங்களா, அந்த சரீரத்தை தேவனுக்கு விட்டு கொடுக்காத ஒரு காரணம். தேவனுக்கு விட்டு கொடுக்காத ஒரு காரணத்தினால இந்த சரீரத்தை எப்படியோ பயன்படுத்துகிறோம். இஷ்டம் போல் என்ன பண்ணுறோம், ஃபுட்பால் ஆடுற மாதிரி தான். ஃபுட்பால் பந்து என்ன பண்ணுறாங்க, எந்த பக்கம் உதைக்கிறாங்க சொல்லுங்கள். ஃபுட்பாலோட அடி, பாலில் அடி எங்கே போடுது சொல்லுங்கள், எங்கே வேணால் போடும், குறிப்பிட்ட இடத்துல தான் போடணும் இருக்கா, இல்லை. அது மாதிரி நம்முடைய சரீரத்தை இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்திக்கிறோம். எப்போ வேணால் நம்ம சாப்பிட்றோம், எத்தனை வேளா வேணால் சாப்பிட்றோம், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. என்ன வேணால் செய்கிறோம், நம்ம பிடிச்சதை செய்கிறோம், பிடிச்சது சாப்பிட்றோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு தான் ஃப்ரைட் ரைஸே சாப்பிட்றாங்க. கேட்டால் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்றாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு, ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. வசனம் சொல்றது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள் அப்படின்னு. அடுத்த நாளுக்கு பார்க்குறாங்க, என்ன வேலைக்கு போகலையானா, இல்லைங்க வயிறு வலி அதனால் நான் வேலைக்கு போகலாங்கன்றாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் எப்படி இப்போ ஆசீர்வாதங்கள் எப்படி தடைப்படுத்தி பாருங்க. ஆசீர்வாதங்கள் எப்படி பிசாசு எப்படி ஆசீர்வாதத்தை கெடுக்கிறான் பாருங்கள். இந்த சரீரத்தின் மூலமாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும், வாழ்க்கையில் உயர்வடைய முடியும், நல்ல நிலைக்கு நம்மளால் போக முடியும். ஆனால் அந்த சரீரத்தினுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்ல ஆசீர்வாதங்களை பிசாசு என்ன பண்ணிடுறான், கெடுத்துடுறான். காரணம் லேட்டாக சாப்பிட்றது. 11-12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வயிறு வலி இருக்குது, என்னால் வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல,
அப்படியே 3 நாள் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவ்வளோ ஒரு 4000 5000 செலவாயிடுச்சுங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. இப்படிலாம் போயிடுறோம். போயிட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு நம்மளால் போக முடியல. காரணம் என்னென்னா, இந்த சரீரத்தை சரியான விதத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை பயன்படுத்துறதில்லை. நம்ம இஷ்டமாக இது நம்ம சரீரம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது உன்னுடைய சரீரம் இல்லை, இது தேவனுக்குரிய சரீரம். இது தேவனுக்குரிய. உங்கள் சரீரங்களால் தேவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, கனப்படுத்துங்கள். உங்கள் சரீரங்களாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது தேவனுக்குரியது. வசனம் சொல்லுது பாருங்க, அருமையாக சொல்லுது. அதே அடுத்த வசனது அதே அதிகாரத்தில் 19 இப்போ வாசித்தோம், 20வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னா, நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கிறேன்றார் ஆண்டவர். என்ன அமௌண்ட்டு? ஒரு ரத்தம். அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா, வாங்கியிருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தணுமா? அல்லேலூயா. இப்போ யோசிக்கணும், எப்படிங்க என்னுடைய சரீரத்தின் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இந்த சரீரத்தை கொண்டு நான் என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். அதுக்கு யோசிக்கணும். ஆண்டவரே, இந்த சரீரத்தை கொண்டு நான் தேவனை நான் மகிமைப்படுத்தணும். நான் பாடணும். சரீரத்தை கொண்டு தானே பாடுறோம், சரீரத்தை கொண்டு தான் தேவனை ஆராதிக்கிறோம், சரீரத்தை கொண்டு தான் தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறோம். இந்த சரீரத்தை கொண்டு தான் தேவனுக்காக பல இடங்களுக்கு போய் ஆண்டோட ஊழியத்தை நம்ம செய்கிறோம். இந்த சரீரத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் இந்த சரீரத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, இந்த சரீரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆரோக்கியம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுகம் இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருக்குது நம்முடைய சரீரத்தில். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய சரீரத்தை நமக்குள்ளே அவர் இருக்கிற அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே என்னுடைய ஆலயம்ன்றாரு. நம்முடைய சரீரத்தை குறித்து என்ன சொல்ல, இது உங்களுடைய, இது என்னுடைய, நான் தங்கக்கூடிய ஆலயம் என்கிறார். அப்போ அந்த ஆலயத்தில் அவர் தங்கும் பொழுது நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அந்த சந்தோஷம் சமாதானம் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம சரீரத்துக்கும் அது பலனாய் மாறிவிடுகிறது. இப்படி தான் அந்த சரீரம் பிளஸட் சரீரமாக அது மாறிடும். சில நேரங்களில் வந்து ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்து சரீரத்தில் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருப்போம். திடீர்னு யாருன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்னாங்கன்னா, முடியாமல் இருந்தால் கூட எழுந்து உட்காந்துப்போம். ஒரு நல்ல செய்தி சொன்னாங்கன்னா என்ன ஆகிடுது, அந்த ஒரு வார்த்தை என்ன ஆகிடுது, ஐயோ நான் தெரியலையே அப்படின்னு சொல்லி கூனி குறி உட்காந்து, எப்போ அவனுக்கு ஒரு 2 லட்சம் வந்துக்குதுப்பா, வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னா, இதை வந்துடுறங்க உடனே கிளம்பிடுறோம். காரணம் என்னென்னா, அந்த ஒரு நல்ல செய்தினா ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் ஒரு பலனை கொடுக்குது. சரிங்களா? அப்போ ஒரு கெட்ட செய்தி, ஒரு துக்க செய்தி நம்ம கேட்கும் பொழுது தான் ஆகிடுது. நல்லா இருந்த உடம்பு கூட என்ன ஆகிடுது, இப்போது அப்படி கூனி குறுக்கி பலன் அப்படியே கை, ஏங்க கை இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு, கை இப்போ ஏன் உதருது, கிட்டக்கிட்டுன்னு ஆடுது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏன்னா கெட்ட செய்தி உள்ளே போயிருக்குது. அதனால் இந்த சரீரத்தில் என்னது ஆட்டோமேட்டிக்காக பலவீனம் வந்துடுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய ஆளுகை, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது இந்த சரீரம் பலனடைந்த சரீரமாக, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்ட சரீரமாக, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்ட சரீரமாக இந்த சரீரம் மாறிடும். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இதன் மூலமாக தர்றாரு. இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு தர. நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்க முடியும், வீட்டை வாங்கலாம், இடத்த வாங்கலாம், நிலத்தை வீட்டை கட்டலாம், சந்தோஷமாக சமாதானத்தோடு கூட நம்ம வாழலாம். அநேகரோட வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா, ஏங்க உங்கள் குடும்பத்துக்கு சமாதானமே இல்லைன்னா, இருக்கிற பிரச்சனை பண பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக மாறிடும். கடன் அதிகமாகிடுச்சிங்க, என் வீட்டு தேவைகள் சந்திக்கப்பட முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரே போராட்டமாக இருக்குது, பண பிரச்சனை மேஜர் பிரச்சனையாக மாறிடும். நீங்கள் வேதத்தில் கூட வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த பொருளாதாரத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார், இந்த பணத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா இப்போ இயேசுலாம் அதெல்லாம் பேசியிருக்கிறாரா, இல்லை வியாதியை தான் சுகமாக்கி இருக்கிறாரு, அதெல்லாம் அதுதாங்க எனக்கு தெரியும், பிசாசை ஓட்டியிருக்கிறாரு. இயேசு பொருளாதாரத்தை பற்றிலாம் பேசியிருக்கிறாரா, பணத்தை பற்றிலாம் பேசியிருக்காரா, இதெல்லாம் பற்றி ஆமாம் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறார், ஒருத்தன் வந்து வீடு கட்டணும்னு நினைக்கும் பொழுது முன்னாடி உட்காந்து அவன் கணக்கு போட மாட்டானான்னு கேட்குறாரு ஆண்டவர். ஒருத்தன் வீடு கட்டணுன்னா அவன் உட்காந்து முதல்ல கணக்கு போடணும், எதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு அவன்கிட்ட எல்லாம் பண்ண முடிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அவன் வீட்டை கட்ட முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால் அதை சொல்கிறார். அப்படி அதை பற்றி அவன் யோசிக்காமல் அவன் ஆரம்பித்தார்னா, பாதிலேயே நின்றுச்சுன்னா
பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவனை இகழ்வார்கள், நிந்திப்பாங்க. ஏன்ப்பா இது கட்ட ஆரம்பிச்ச, பாதியில் நின்றுச்சே அப்படின்னு இகழ்வாருங்க. அதனால் அவன் முந்தி கணக்கு போட்டு பார்க்க மாட்டானோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாரு. பார்க்கணும். ஆண்டவர் சில நேரங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய ஜனங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்னும் அறிவாளிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தரே சொல்கிறார் ஒரு இடத்துல. உலக ஜனங்க இந்த ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் இந்த உலக ஜனங்க கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு கர்த்தரே சொல்கிறார். காரணம் என்னென்னா, உலக ஜனங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, சில நேரங்களில் சில காரியங்களை ரொம்ப அறிவுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக செய்கிறாங்க. நம்ம எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத அவங்க ரொம்ப பிளான் பண்ணி செய்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நல்லா அவங்க வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை பார்க்குறார்கள், எல்லாவற்றையும் தங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறாங்க. எல்லா காரியத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஞானமாக செய்கிறாங்க. ஆண்டவர் அதை பார்க்கும்போது அந்த ஒளியின் பிள்ளைகளை விட, அதாவது ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை விட அவங்க சில நேரங்களில் ரொம்ப அறிவுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நாம், அவருடைய இரக்கத்தை பெற்ற நாம், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற, உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அதை உண்மையாக புரிந்து கொண்டு அதன் வழியில் நம்ம செய்யும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். இந்த சரீரத்தை ரொம்ப ரொம்ப நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோன்னா இந்த உலகத்தில் தேவனுக்காக காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். இன்னொன்று கூட பாருங்கள், ஊழியம் செய்யணும்னா கூட நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஊழியம் செய்ய முடியும். ஆவிகளாக போய் சுற்றி ஊழியம் செய்ய முடியுமா சொல்லுங்கள்? அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கான ஊழியத்தை செய்வதற்கு, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, காரியங்களை செய்வதற்கு இந்த சரீரம் தேவை. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், கர்த்தருக்காக சில காரியங்களை செய்ய முடியும். அப்போ இந்த சரீரத்தை எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக கொஞ்ச நாள் ஓடணும், அவருக்காக உழைக்கணும், அவருக்காக காரியங்களை செய்யணும். இந்த சரீரத்தை நான் பாதுகாத்து கொள்ளணும். இதில் இருக்கிற வரைக்கும் தானே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். எனக்குள்ளே சுகம் இருக்கிற வரைக்கும் தானே ஊழியம் செய்ய முடியும். எனக்குள்ளே பலன் இருக்கிற வரைக்கும் தான் ஓட முடியும், பிரயாசப்பட முடியும். இருக்கிற கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் ஞானமாக நடந்தால் இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தருக்காக நான் காரியங்களை செய்யலாம். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஏதோ போகிறாங்க அப்படின்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லை. இது நீ எடுக்கிற தீர்மானம், நீ எடுக்கிற யோசனை கிடையாது. இது தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்தில் தேவன் தம்முடைய ரத்தத்தினால விலைக்கிரயத்திற்கு கொண்ட சரீரம். இந்த சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு பிரியமானபடி இந்த சரீரத்தின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படும். சில நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சரீரத்தை தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம், பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த சரீரத்தில் பலவிதமான கொடுமையான காரியங்கள் சரீரத்தில் உண்டாகிறத நம்ம பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஆண்டவர் இந்த லிஸ்ட்டை போட்டு சொல்கிறார். இவங்க யாருமே எதுக்குள்ளே போக மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள கடந்து போக மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் அது இப்பொழுதே உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படிங்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அல்லேலூயா. ஒன்றாகலையா? கை என தேய்ச்சி விடுங்கப்பா, கை மேலே அது விழுந்துருக்கு. சரி, அது பாருங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தின்படி நம்ம வாழ்வதற்கான ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது, நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய கட்டளைகளால் நிறைந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இந்திய தேசத்தில் நம்ம வாழ்கிறோம்.
இந்திய தேசத்தில் இந்திய சட்டம் சொல்கிறபடி நம்ம வாழணும். அதுதான் இந்திய தேசத்தினுடைய படி சட்டத்தின்படி நம்ம வாழ்கிற ஒரு காரியம். இந்த தேசத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்கிறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய திட்டங்களின்படி நம்ம வாழ்வது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்வது என்று அர்த்தம். அப்போது தேவனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அவருடைய வார்த்தைகள் என்ன, அவருடைய கட்டளைகள் என்ன, நியாயப்பிரமாணங்கள் என்ன என்பதெல்லாம் ஆண்டவர் வந்து வேதத்தின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறான். இந்த வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது, கை கொள்ளும் பொழுது, நம்ம தேவனுடைய இந்த இந்திய தேசத்தில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இந்திய தேசத்தில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா அவர் தான் ராஜா, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறேன், அவருடைய திட்டத்தின்படி செய்கிறேன். அது பிரத்யட்சமாக இப்போ இல்லை, அது பிரத்யட்சமாக இல்லை. ஆனால் இன்டைரக்டாக நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறேன், அவருக்கு பிடிச்ச காரியங்களை செய்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் செய்கிறேன், அவர் சரீரத்தை இப்படி தான் நடத்தணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதன்படி நான் செய்கிறேன். அப்படின்னா என்னென்னா தேவனுடைய ராஜ்யம் கொஞ்சம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வந்துருச்சு, முழுமையாக வரல, ஆனாலும் நான் அந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா அவர் சொல்கிறபடி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதே போல் என்ன நடக்குதுன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிறோன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதே போல் இன்னொரு காரியமும் இருக்குது. இந்த நரகம்னு சொல்கிறோம், பாதாளம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நரகம் வந்து ஒரு மனுஷன் செத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சுட்டு இயேசுவே வேணான்னு சொல்லி அவன் சுய விருப்பத்தின்படி இஷ்டப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து மறிக்கும் பொழுது அவனுக்கு நரகம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அதை நம்புகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, எப்படி வந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நடக்கிறோம், தேவனுடைய வசனத்திற்கு ஏற்றபடி நடக்கிறோம், அவர் வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்கிறோம் என்பது உண்மையோ, அதே போல் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நரகத்தினுடைய காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே காரணம், சில பேர் பாருங்கள் அப்படியே அந்த கோபத்தினால் நிறைஞ்சு அப்படியே கத்துவாங்க பாருங்கள் டென்ஷனில். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நரகம் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். நரகத்தினுடைய சிக்னல் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கிடைக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் நரகத்தில் என்ன எரியுது சொல்லுங்கள். நரகத்தில் நெருப்பு எரியுதுங்களா இல்லைங்களா? எரியுதுங்களா? சரி, ஓகே. நரகத்தினுடைய அக்கினி, நரகத்தினுடைய அது நம்ம ஊரில் எரியிற மாதிரி அந்த மாதிரியான அக்கினியாக எனக்கு தெரில, அந்த மாதிரியான ஒரு அக்கினியாக தெரில. பிரத்யட்சமாக அப்படியே ஊன்னு எரியுதுங்களா, அந்த மாதிரி அக்கினியை சொல்கிறாங்களா இல்லை வேறு எந்த அக்கினின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஏதோ ஒன்று. நரக அக்கினி வந்து வீட்டுக்குள்ளேயே வருது. எப்படி தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பங்கள், திட்டங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே செயல்பட முடியுமோ, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியுமோ, அதே போல் இந்த நரகத்தினுடைய காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும். உள்ளே வந்துடும். எப்படி வந்துடுதுன்னா, அதுக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே வர்றதுக்கான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த சரீரம் தான். இந்த சரீரம் இது கொஞ்சம் உள்ளே வரணும். இப்போ இயேசு கிறிஸ்து தேவன் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுறான்னா அந்த மனிதனோட ஆவிக்குள்ளே வந்து தங்குறார். அந்த மனிதனுடைய ஆவிக்குள்ளே, அந்த ஆவி வந்து ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது. சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்படி வருது. அதே போல் இந்த நரகத்தினுடைய காரியங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுறதுக்கு அவன் பிசாசு பயன்படுத்துகிற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த சரீரம் தான். இந்த சரீரத்தை கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ணும்பொழுது நரகத்தினுடைய காரியங்கள் உள்ளே வந்துடுது. எப்படி நம்ம இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக வாழும் பொழுது ஒரு காலத்தில் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிற வேலையில் அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் செய்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம். அவர் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றுமாய் இருக்கும்படிக்கு பிரத்யட்சமான அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். அதே போல் இந்த உலகத்தில் அநேகர் வந்து இந்த நரகத்தினுடைய வாசலுக்கு தங்களை திறந்து கொடுத்துறாங்க, விட்டு கொடுத்துறாங்க சரீரத்தின் மூலமாக. நரகம் இப்போவே அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கு, செயல்படுத்தி கொண்டிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நீ செத்தா நரகம் போயிட்டு, நான் ஏங்க நரகம் போனேன், இப்போவே என் வாழ்க்கை நரகம் மாதிரி தாங்க இருக்குது சொல்கிறாங்க. இப்போவே என் வாழ்க்கை நரகத்தை விட மோசமாக தாங்க இருக்குது. ஏன்னா காரணம்னா அவங்க சொல்கிறது உண்மை தான். இந்த நரகத்தினுடைய அனுபவங்கள், நரகத்தினுடைய காரியங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அவங்கள வந்து ஒரு வழி ஆக்கி கொண்டிருக்கு. அப்படின்னா நரகம் அன்றைக்கி தான் இல்லை, இன்றைக்கே அவங்களோட வாழ்க்கையில் நரகத்தினுடைய ஒரு அக்கினி இப்போவே அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கு, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக அவங்களுடைய சரீரத்தின் மூலமாக அதை அணைக்கணும். அதை அணைச்சோம்னா அதுலேருந்து நம்ம விடுதலை பெற முடியும். எப்படிங்க இந்த நரகம் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு வசனத்தை சொல்கிறோம் பாருங்கள். யாக்கோபின் நிருபத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
3வது அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபிடித்து ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அதாவது நரகத்தில் ஒரு அக்கினின்னு சொல்கிற கெஹனா அப்படின்றாங்க. அந்த கெஹனான்றது அந்த நரக அக்கினியை குறிக்குமா. இப்போ அந்த நாவும் நெருப்புத்தான் வருதுங்க பார்த்தீங்களா, அந்த நெருப்பு அதே வார்த்தை தான் அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. கெஹனான்ற வார்த்தையை தான் இந்த நாவும் நெருப்பு தான்ன்ற அந்த இடத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த நாவினால் என்ன பண்ணுறாங்க, ஒரு மனிதன் நரக அக்கினியை என்ன பண்ண முடியும், வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நரக அக்கினியை வீட்டுக்குள்ளே அவன் பேசுகிற பேச்சில். அப்போ இந்த நாவன் ஏன் சொல்கிறேன்னா, அந்த நாவும் சரீரத்தில் தான் இருக்குது, கண்ணும் சரீரத்தில் தான் இருக்குது, கைகளும் சரீரத்தில் தான் இருக்குது, கால்களும் சரீரத்தில் தான் இருக்குது, எல்லாமே சரீரம்தான். இந்த நாவு என்ன பண்ணுதான், ரொம்ப மோசமானது இருக்கிறதுல. அந்த நாவு ரொம்ப மோசமானது. என்ன பண்ணுதான், நரக அக்கினியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். நரக அக்கினியை அந்த நரக அக்கினி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த சரீரம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கும், இந்த சரீரத்தில் எப்படி சுகம் இருக்கும், இந்த சரீரத்தில் எப்படி ஆரோக்கியம் இருக்கும், இருக்காது. காரணம் அந்த நாவை பிசாசுடைய காரியத்தை விட்டு கொடுக்குறபடினால, அந்த கோபத்துக்கு எரிச்சலுக்கு விட்டு கொடுக்குறபடினால அந்த நரகத்தின் அக்கினி வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடும். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நம்ம அந்த நாவினால் தூஷணமான வார்த்தைகளை பேசி, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை சொல்லி நம்ம கத்தி எல்லாமே பண்ணிட்டா நம்ம ஜெபம் பண்ண முடியுதுங்களா? பாருங்கள், சொல்லுங்கள், ஜெபமே பண்ண முடியாது. உள்ளத்தில் சந்தோஷம் இருக்குமா பாருங்கள், இருக்காது. காரணம், நரகம் உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. நரகம் உள்ள செத்ததுக்கு அப்புறம் தான் கிடையாது, இப்போவே கிரியை செய்து கொண்டிருக்குது. அதனால தான் மரணம் நிறைய பேருக்குள்ள என்ன ஆகிட்டது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்போவும் ஒவ்வொரு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துக்கு தங்களுடைய சரீரங்களை அர்ப்பணிக்காதவருடைய வாழ்க்கையில் நரகம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நரகம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிடுது, அவங்கள அழித்து கொண்டே போகுது. இன்றைக்கி நம்ம தீர்மானம், ஆண்டவரே இந்த சரீரம் உமக்குரிய சரீரம், இந்த சரீரத்தை நான் உமக்காக பயன்படுத்த போகிறேன், என் நாவை உமக்காக, இந்த நாவு உமக்காக நான் பயன்படுத்த போகிறேன். ஒரு ஊற்றுக்கண்ணிலேருந்து கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் புறப்பட்டு வருமானு சொல்லி கர்த்தர் கேட்குறார். வராதில்ல. அப்போ ஆண்டவரே என்னுடைய நாவை, இந்த நாவு ரொம்ப முக்கியம். இந்த வாயின் வார்த்தைகள், பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாயினால், இந்த நாவினாலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக, பிறருக்கு ஆறுதலை கொண்டு வருகிறவர்களாக இந்த வார்த்தையை, அந்த நாவை நான் பயன்படுத்தணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த நாவை என்ன பண்ணக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்காது. பிசாசு என்ன பண்ணுவான், குற்றம் சாட்டுகிறவன். அவனுடைய பேர் என்னதுன்னா என்ன தெரியுங்களா, குற்றம் சாட்டுகிறவன். சகோதரரை குறித்து என்ன பண்ண, குற்றம் அவன் பாரு, அவன் தப்பு பண்ணான், இதெல்லாம் பண்ணான், அதெல்லாம் பண்ணான், அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, இந்த மாதிரி பிசாசு நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். அவனோட வேலை நம்ம செய்யக்கூடாது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவங்க சரி கிடையாது, இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு. ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆறுதலை சொல்லும்படிக்கு, மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும், இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொண்டோம்னா இந்த சரீரம் ரொம்ப பிளஸட் சரீரமாக மாறிடும். இந்த சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும், இந்த சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாயிருக்கும். இந்த நாவு ரொம்ப முக்கியம். வயிறு, நாவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். கடைசியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மறுபடியும் வந்துடும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம வந்துடலாம். அப்போ இந்த சரீரத்தில் தான் இவ்வளோ காரியங்கள் உண்டாயிருக்கு பாருங்க. என்ன உண்டாயிருக்கு பாருங்க, வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும். வேசி மார்க்கத்தாரும், வேசித்தனம்னு இருக்கு, விபச்சாரம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சில பேருக்கு அதெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது, வாலிபர்களாக இருக்கும்போது இதை பற்றிலாம் யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஏன் சொல்லிக் கொடுக்கலன்னா, சொல்லிக் கொடுக்காதனால தான் நிறைய குடும்பங்களில், நிறைய வாலிபர்கள் மத்தியில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். விபச்சாரம் என்பது என்னென்னா, ஒரு கல்யாணமானதுக்கப்புறம் ஒரு தவறான ஒரு உறவில் ஈடுபடுறது என்னது விபச்சாரம். வேசித்தனம் என்பது கல்யாணத்துக்கு முன்னாடியே, அவங்க திருமண வாழ்க்கைக்கு வரல, திருமண வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பதாகவே தவறான மனிதர்களோடு, தவறான நபரோடு கூட
உறவில் ஏற்படுவது தான் அது வந்து இப்போ வேசித்தனம் என்று நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா அந்த சரீரத்தை என்ன பண்ணிடுது, கரைப்படுத்தி விடுகிறது. இந்த விபச்சாரம் வேசித்தனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த சரீரத்தை கரைப்படுத்திடுது. அது பிசாசுக்கு அந்த நரகம் உள்ள வந்துடுது. அந்த நரகத்தினுடைய மரணத்தின் வாசனைகள் உள்ள வந்துடுது. அது எப்படி பிளஸடாக இருக்கும், எப்படி அந்த மனிதனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், அந்த குடும்பம் எப்படி தழைக்கும் செழிக்கும். இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, இல்லைங்க சர்ச்சுக்கெலாம் நான் கரெக்டாக தாங்க போயிடுறேன், ஆனால் என்ன தெரியல ஒரே பிரச்சனை தாங்க, வாழ்க்கையை ஒன்றும் மாற்றமே வரல, அப்படியே தாங்க இருக்கும், 10 வருஷமாக எப்படி இருந்தாலும் அதே போல் தான் இப்போ இருக்கும். காரணம் என்னன்னா, சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம், ஆனால் உள்ளே என்ன இருக்கும், நரகம் இருக்குது. நரகத்தின் காரியங்கள் உள்ள ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டு கொண்டு இருக்குது. அதனால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரல, எந்த ஒரு காரியமும் நம்ம நினச்சபடி நடக்கலை. விக்கிரக ஆராதனைக்காரரும் இது ரொம்ப முக்கியம். சில நேரங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம், விக்கிரக ஆராதனைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஏதாவது ஒன்று ஒரு சிலையை வச்சு அதை வணங்குறது தான் விக்கிரக ஆராதனை நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது மாத்திரம் அல்ல, அதுவும் தான் விக்கிரக ஆராதனை, அது மாத்திரம் அல்ல. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் பொழுது தேவனை விட ஒரு காரியத்தை நான் பெருசாக நான் வச்சுட்டேன்னா அது என்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகமாக மாறிவிடுகிறது. சில பேர் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஒரு காரியத்தை தேவனை விட ரொம்ப பெருசாக உயர்வாக ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுருப்பாங்க. அது தங்களுடைய வாழ்க்கை விட்டு போகணுன்னு என்ன ஆகிடும்னா, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, உடஞ்சிச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் வாழவே பிடிக்கலைங்க, இருக்கவே பிடிக்கல. ஏன்னா அதுதான் அவங்க ரொம்ப பெருசாக வச்சாங்க. ஆனால் தேவனை நான் என்னோடய வாழ்க்கையில் நான் உயர்வாக வச்சேன்னா, நம்பர் 1 வச்சேன்னா, பெருசாக வச்சேன்னா, தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அழியாத தேவன், அவருக்கு முடிவு கிடையாது, அழிவு கிடையாது, அவருக்கு மரணம் இல்லாத தேவன். அந்த தேவனை என்னோடய வாழ்க்கையில் நான் முதலாக வச்சேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் சமாதானத்துக்கு முடிவு இருக்காது. ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து தேவனை காட்டின வேலையை ஃபஸ்ட்டு வச்சிடுறாங்க. அப்படி வேலையை ஃபஸ்ட்டு வச்சதுனால தான் சில பேர் இந்த இடத்துக்கு சபைக்கு வரல. இல்லைங்க வேலை தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி வேலையை என்ன பண்ணிடுறாங்க, வேலை சில பேருக்கு என்னவாயிடுது, விக்கிரக ஆராதனையாக மாறிடுது. சில பேருக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் தான் விக்கிரகங்களாக மாறிடுவாங்க. ஏன்னா தேவனோட என்ன பண்ணுவாங்க, அவங்க பெற்றோர்கள் அதிகமாக நேசிப்பாங்க, அது அவங்களுக்கு விக்கிரகமாக மாறிடும். சில பேர் அவங்களோட எஜுகேஷன், அவங்க படிப்பு தான் தேவனோட பெருசுன்னு நினைப்பாங்க. சில பேர் அவங்க நண்பர்கள் தான் தேவனோட பெருசுன்னு நினைப்பாங்க. இப்படி வந்து தேவனை காட்டில ஒரு முக்கியமான ஒரு இடத்த, ஒரு ஸ்தானத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவா மாறிடுது, விக்கிரக ஆராதனை. அப்போ அது விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நரகம் அந்த மனிதனோட வாழ்க்கையில் அந்த சரீரத்தில் நிச்சயமாய் ஆண்டு கொள்ளும். ஆசீர்வாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம தேவனுடைய காரியங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதன்படி நான் போகணும், இதன்படி நான் செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை, நான் ஆழமான ஒரு தீர்மானத்தை என் வாழ்க்கை எடுத்துட்டுனா நிச்சயமாக வாழ்க்கை இப்படி இருக்காது. கடன்னு பிரகாசிக்கிறவர்களாக மாறிடுவோம். நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமானவர்களை ஒப்பு கொடுக்கணும். சுய புணர்ச்சிக்காரரும் இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. திருடரும் பொருளாசைக்காரரும். சில பேருக்கு வந்து பொருள் ஆசை, பொருள் மேலே அவங்களுக்கு ஆசை. பொருளாசையே ஒரு விக்கிரக ஆராதனை தான். நம்முடைய வாழ்க்கையில் பொருட்கள் தேவை தான், பணம் தேவை. ஆனால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் தேவை தான், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தேவனை நம்ம பின்பற்றும் போது நமக்கு தேவையான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார், கொடுக்கிறார், எல்லா காரியங்களும் செய்கிறார். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்தீங்க. விபச்சாரக்காரரா, வேசித்தனக்காரரா, திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும் வருது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சில பேர் நல்லா காலையிலேருந்து சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அப்படி படுத்துடுறாங்க. வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதங்கள் வரும்? நம்ம அந்த சத்தியத்தை புரிஞ்சு, இந்த சரீரம் வந்து தேவனுக்குரிய சரீரம், இந்த சரீரத்தை நான் தேவனுக்காக நான் பயன்படுத்தணும். அந்த ஒரு இடத்துக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். அப்படி அது வராத பட்சத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நரகம் கொஞ்சம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு எரிஞ்சு அதிகமாக எரிஞ்சிட்டே போகும். கடைசியாக என்ன பண்ணோம், நித்திய நரகத்துக்கே கொண்டு போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவனுடைய வார்த்தை, வசனம், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி நித்தியமாக நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அதை கொண்டு சென்று. இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே
இந்த சரீரத்தை நான் உமக்காக நான் பயன்படுத்தணும். தேவையில்லாத காரியத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாம் சொல்லுவோமா? நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்துது, நீதிமானாக மாற்றுகிறது, நம்மை கழுவுகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த சரீரத்தினால நான் எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் எனக்கு எல்லாமே தகுதியாய் இருக்காது. உதாரணத்துக்கு கூட பாருங்கள், இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணணும், கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யணும். நைட்டில் நல்லா ஒரு 2 பிளேட் பிரியாணி கொடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்? எனக்கு அதை விட எனக்கு ஊழியம் ரொம்ப முக்கியம். சாப்பிட்ட தப்பா, இல்லைன்னா எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களா, இல்லை கம்ப்ளைண்ட் எழுதி போட போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் உண்டு. சாப்பிடலாம், யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் எல்லாம் தகுதியாரா. உங்கள் சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா சாப்பிட்டுட்டு காலையில் வயிறெல்லாம் வலிக்குது, பிரசங்கணும், இன்றைக்கி வேறு யாருன்னா நீங்கள் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுங்கப்பான்னு சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் எல்லாமே நமக்கு என்ன எப்படி இருக்காது, எல்லாவற்றையும் செய்யறதுக்கு செய்ய முடியும். ஆனால் எல்லாம் தகுதியாயிரு. ஆனால் என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், என்னுடைய சரீரத்தின் மூலமாக அவரை நான் கனப்படுத்தணும். அவருக்காக எல்லாவற்றையும் நான் செய்வதற்கு என்னென்ன ஆயத்தமுள்ளவனாக வைத்துக்கொள்ள, இந்த சரீரத்தை நான் என்ன பண்ணணும், ஆயத்தமுள்ளவனாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள், அந்த ஆசை, அந்த விருப்பம் நம்ம தேவனுக்காக வளர செய்யும். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமும் வேசித்தனத்திற்குரியது அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? நம்முடைய சரீரம்லாம் கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறது. அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்ற 17ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கிறோம் பாருங்கள். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாக இணைஞ்சு நம்ம எப்படி ஆகிடுறோம் அப்படின்னா, அவரோட ஒரே ஆவியாக மாறிடும். ஒரே ஒன் ஸ்பிரிட். அந்த ஒன் ஸ்பிரிட் இப்போ எங்கே இருக்குன்னு என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது. இந்த சரீரம் எவ்வளோ பிளஸட் சரீரமாக இருக்கும் பாருங்கள். எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாக இணைந்து இந்த சரீரத்தை என்ன பண்ணுறாங்க, ஆளுகை செய்கிறார்கள். ஆவி சரீரத்தை என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சரீரம் தான் ஆவி ஆளுகை செய்யும். அதான் பிரச்சனை. ரொம்ப சிம்பிள். நமக்குள்ளே இருக்கிற ஆவி நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். இந்த சரீரம் எங்கே போகணும், என்ன பண்ணணும், எப்போ தூங்கணும், என்ன சாப்பிடணும் அப்படின்றத இந்த ஆவி, உள்ளே இருக்கிற ஆவி, கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிற இந்த ஆவி இந்த சரீரத்தை ஆண்டு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன ஆகிடுதுன்னா, இந்த சரீரம் என்ன பண்ணுது, ஆவியை ஆண்டு கொள்ளுது. ஆவி கூனி குறுகி ஒரு இடத்துல இப்போ உட்காந்துது. இந்த சரீரம் செய்ய நினைக்கிறது செய்யுது, ஆசைப்படுறது சாப்பிடுது, எங்கே போகணும்னு நினைக்கிறது போகுது, என்ன செய்யணுமோ எல்லாமே செய்யுது. வாழ்க்கையில் என்ன இருக்காது, ஆசீர்வாதங்கள், நிம்மதி இல்லை. என்ன ஆகிடுது, இந்த சரீரம் இந்த நரகத்தினுடைய காரியங்களை விட்டு கொடுத்தபடினால உள்ளே ஆளுகை செய்து அந்த நரக அக்னி என்ன பண்ணுறது, குடும்பத்தையே என்ன பண்ணிடுது, அழித்து விடுகிறது. இந்த நாளில் நம்ம யோசிக்கணும், சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நான் உமக்காக அர்ப்பணிக்க போகிறேன்.
இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லுகிறவள் மாதிரி கைகளை உயர்த்தலாமா? சும்மாலாம் தூக்கக்கூடாது. ஏன் தூக்கலாம்னு சொல்லி நான் கேட்க போகிறது கிடையாது. ஒரு பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்கத்துக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தின் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்தணும். என் நாவை எனக்கு சரியாக பயன்படுத்தணும். என்னோடய வயிறை நான் என்ன பண்ணணும்? சரியாக பயன்படுத்த. வயிறு ரொம்ப முக்கியம் போல இருக்குது. அதனால தான் வயிறு, நாவு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்ணு மூடி வச்சோம் பண்ணும் ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய சரீரத்தை நீங்கள் விலைக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுடைய நாமத்தை நான் கனப்படுத்த வேண்டும். அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனி ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல, நரகத்தினுடைய காரியங்கள் அல்ல, பாதாளத்துக்கு கொண்டு செல்லுகிற இந்த காரியங்களால் அல்ல ஆண்டவரே. நீர் எனக்குள்ள வாசம் பண்ணி ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்குற அந்த வார்த்தையின் மூலமாக உம்முடைய சித்தத்தை செய்கிற சரீரமாக, உமக்கு பிரியமுள்ள சரீரமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற சரீரமாக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற அப்பா ஒரு தேவ உடன்படிக்கை பெட்டியாக என்னுடைய சரீரம் மாற வேண்டும். அப்பா, இந்த ஆண்டோடு நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜ். ஓ மக நன்றி ராஜ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருத்தையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவர். இந்த வார்த்தையை ஒவ்வொரு உள்ளத்திலையும் கர்த்தாவே 100 மடங்கு பலன் தரட்டும், கனி தரட்டும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக, அதிசயங்கள் செய்வீராக. உடைய நாமத்திற்கே சகல துதி கன மகிமை ஆவட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.